ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான லெஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரண்டை துவையலும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு பண்ணிடலாம். கீரையை 2-3 தண்ணி கழுவி வச்சுருக்கேன். இன்னும் இதை பொடியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு பண்ணுறதுக்காக 3/4 கப் அளவு சாம்பார் பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பில் பண்ணால் இதை விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு குக்கரில் போட்டு 2-3 தண்ணி கழுவி எடுத்துடலாம். இப்போ பருப்பை கழுவிட்டு 3/2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இனி கட் பண்ணி வச்சுருக்கூடிய கீரையை சேர்த்துடலாம். கீரை சேர்த்த பிறகு அதுக்கு கூடால தோல் எடுத்துகிட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, கட் பண்ண ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் காயப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு பரலுப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தது மாதிரி இருந்தது, அதனால் நான் 1 கப்பு கூட தண்ணி விட்டுருக்கேன். இனி குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து கிடைக்கும். இப்போ வெந்துட்டு நல்லா ஆவி போன பிறகு மூடியை திறந்துட்டேன். நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்படி வெந்துன்னா நம்ம மத்து போட்டு கடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த குழம்பு கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் கூட போட்டு கொதிக்க வச்சு எடுக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கரெக்டான அளவில் தான் இருக்குது. அதனால் நான் திரும்ப கொதிக்க விடலை. குக்கர்லேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதை இப்படியே கூட சாப்பாட்டுக்கு எடுக்கலாம். நான் இன்றைக்கி தாளித்து விட போகிறேன். தாளிக்கிறதுக்காக பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடானோடனே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 வத்தல் மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை கீரை குழம்புல சேர்த்துடலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இரும்புச்சத்து நார்ச்சத்து ரொம்ப நிறையவே இருக்குது. இந்த கீரையை சாப்பிட்டா உடல் எடை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையோட மிளகு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டோன்னா உடம்பு எடை குறையும். இதே மாதிரி பருப்பு குழம்பு வச்சு கொஞ்சம் நெய்யும் விட்டு சாப்பிட்டேன்னா உடம்பு எடை அதிகரிக்கும். பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிட்டு. இனி பிரண்டை துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரண்டையை எடுத்துருக்கேன். இந்த பிரண்டையை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணி எடுங்க. நான் எண்ணெய் தடவுறதுக்கு மறந்துட்டேன். கை ரொம்ப ஊறலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டையை இது மாதிரி சைடில் இருக்க நாரையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பிரண்டை துவையல் சாப்பிடாத குழந்தைகளுக்கு அடிக்கடி பண்ணி கொடுக்கலாம். இதை சாப்பிட்டேன்னா நல்லா பசி எடுக்கும். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எலும்புகளையும் இது வலுவாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இனி துவையல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் பிரண்டையை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வத்தல் மிளகாய், இஞ்சி, பூண்டு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, கொஞ்சம் புளி, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். பிரண்டையை வதக்குன எண்ணெய் அப்படியே இருக்குது. இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை 1 by 1 போட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் துருவலும் புளியையும் தவிர மீதி எல்லா பொருளையும் போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வதக்கி விட்டுடலாம். இந்த உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆயிட்டு. இனி தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். கூடவே புளியையும் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் துருவலையும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டேன். கடைசியாக வதக்கி வச்சுருந்த பிரண்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு பரலுப்பும் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இனி நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிட்டு
ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சி எடுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ டேஸ்டியான பிரண்டை துவையலும் ரெடி ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்த கீரை குழம்போட கொஞ்சம் நெய்யும் விட்டு இந்த துவையலும் வச்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. என்னோடய பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த 2 ரெசிபியுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.